இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலி மீன் தான் சமைக்க போகிறாங்க எங்கள் பாட்டி. கூலி மீன் வந்துச்சு, அதனால் கூலி மீன் வாங்கி கேட்டேன். பாட்டிகிட்ட கூலி மீன் வச்சு கேட்டேன், அதனால் அவங்க வச்சு தர போகிறாங்க. இப்போ என்னன்னா அவங்க தான் சமையல் பண்ணுறாங்க இன்னைக்கு எனக்காண்டி. வாங்க வீடியோ போட்டுக்கலாம். என் பேத்தி வந்து கூலி மீன் கேட்டிருக்கா, அதாவது நாங்கள் சமையல் பண்ணோம். எண்ணெயை விட்டாச்சு, எண்ணெயை விட்டாச்சு. அடுத்தால நாங்கள் கடுகு போட போகிறோம். உள்ளி தக்காளி வசக்கும் கடுகு கொட்டியாச்சு. தக்காளி வசக்கிட்டே இருக்கும். இது வசங்கின பிறகு முருங்கைக்கீரையே போடணும். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து இன்னைக்கு கூனி கறி திங்க ஆசையாக இருக்குதுன்னா, அதனால இன்னைக்கு வந்து கூனி கறி வந்து கூனி மீன் வறுவல் தான் ரெடி ஆகிடுது. கூனி மீன் வறுவல் தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்ததுனால பாட்டி இன்னைக்கு சமையல் பண்ண விட்டாச்சு. பாட்டி எப்படி சமையல் பண்ணி எவ்வளோ டேஸ்ட்டாக தராங்கன்னு கண்டிப்பாக வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பாட்டி மாதிரிலாம் வேலை செய்யறதே பார்க்கறதுக்கே அப்படி ஒரு அவ்வளோ அழகாக இருக்கு. உள்ளி தக்காளி வசக்கியாச்சு. அடுத்தால நான் முருங்கைக்கீரை போட போகிறோம். கட்டி பண்ணலாம் ஒரு சவுண்டு கேட்கலாமா? முருங்கைக்கீரை வசக்கிட்டே இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடணும், கொஞ்சமாக ஜீரக பொடி போடணும். நல்லா வசக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு கரண்டி வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரக பொடி, வத்தல் பொடி போட்டிருக்கு. இனி வந்து இந்த கூனி மீன்லாம் போட போகிறோம். உப்பெல்லாம் போட்டாச்சு. அடுத்தால கூனி மீன் போட்டிருக்கோம். மீனை போட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா வசக்கணும். புளி மீனை வசக்கி எல்லாம் போட்டு ரெடி ஆகியாச்சு. நல்லா வசக்கிட்டு இனி வந்து தேங்காய் பூவை போடணும். போட்டு கிண்டணும், நல்லா வசக்கணும். தேங்காய் பூ போடுங்க. பாட்டி அங்க வர வருது. ஒரு சின்ன தட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த சின்ன தட்டு என்ன சொல்லணும் சொல்லணுமா? தேங்காய் எது மீன் எது? சூப்பரா இருக்கு. குழம்பு எதுவுமே தேவையில்ல, அப்படியே சாதத்தை. பேத்தி வந்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலுங்க? உலகமே அதுதான்ப்பா. அழகா இருக்கமா, டேஸ்டா இருக்கா? ஆமா. வந்து கூனி வறுவலை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு தான் பார்க்கணும். அருமையா இருக்கு. தும்மல் வந்துட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல கண்டென்ட் பார்க்கலாம்.